ஓகே பீப்போ. ஸோ எனக்கு ஆக்சுவலி வீடியோ போடணும்னு பிளானே இல்லை. இன்னைக்கு சும்மா வீடியோ போட ட்ரை பண்ணது. எந்த இடத்துக்கு போயிருக்கோம்? இதுக்கு முன்னாடி நான் இங்கே வந்திருக்கேனா? போயிருக்கோம் நானே. மொட்டையோட ஒரு திருவிழாவுக்கு போனோம்ல, அங்கே போனோம். ஓகே, இந்த கிணத்துக்கு போயிருமான்னு கேட்குறேன். கிணத்துக்கு நம்ம போனதில்ல. நம்ம ஒரு கிணத்துக்கு போயிருக்கோம். அந்த கிணறு இந்த வழியாகவும் போகலாம். அது நம்ம போகிறது வேற கிணறு. நம்ம ஊர் பக்கம் கொஞ்சம் மேகமூட்டமாக இருந்துச்சு. இந்த சைடு அவ்வளோவா எதுவும் இல்லைண்ணா. ஆமாம், வேற தேவையில்லாத கண்டென்ட். அண்ணே இரு, நான் ஃபோன் அடிக்கிறேன். என்னன்னு தெரியல. ஓகே சொல்கிறா. டேய் சொன்னேன். ஏதோ முக்கியமான விஷயம் பேசுகிறேன் நினச்சேன். கூட்டு மெடல் இருக்கு. கண்ணாடி எடுத்து வந்திருக்கலாம் போல. மறந்துட்டியா? 10 அடி கொடூரமான காத்தால இருக்கு. இங்கே வந்தோம்னே போன வாட்டி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. நீ வந்தியா? இவன் கூட்டிகிட்டு வந்து அலைய விட்டுட்டேன். இங்கே இருக்கு அங்கே இருக்குன்னு போட்டு அலைய விட்டு எனக்குன்னா மண்டை சூடாகி போச்சு. டேய் தெரியலனா விட்டுறா, இங்கே அலையிறதுக்கு எதுக்குடா, விட்றா அப்படின்ட்டு அடுத்து கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நாங்கள் காட்ட போகிறதே கிணறுதான் காட்ட போகிறோம். கிணறு நல்லா இருந்தால் குளிப்போம், இல்லைனா கிளம்பி ஓடி வந்துட வேண்டியதேன். அப்படியா? ஆமாம், நல்லா இருந்தால் தான் குளிக்க முடியும்னே. கேவலமாக இருந்துச்சுன்னா எதுக்கு குளிச்சுக்கிட்டு. ஓ, அவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டீங்களா நீங்கள்? வண்டி ஆட்டுறடா. சாவு அடிக்கிறாங்களே நீங்க. அதுக்கு ஏதாவது சொல்லுவிய? நான் தக்க முடியாது. கடையில பிராண்டா, உழப்பல் பிராண்டு, அது ஒரு அரிசி. உள்ள போணுமா? இங்கே நிப்பாட்டலாமா? அங்கே நிப்பாட்டிடுவா வைக்க. மிக மிக கூர்மையா என்ன சின்ன பிரச்சனை இருக்கு. அவ்வளவுதான், நான் மரத்து மேல ஏற போறேன். நான் அவ்வளோதான். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? வேப்ப மரமா? அதெல்லாம் உடைஞ்சிருக்கு. நீ தான்டா உடச்ச. புளிய மரம்டா அது. வேப்ப மரம் பக்கத்துல இருக்கிறா. இதானே வேப்ப மரம்? அது புளிய மரம்டா. ஆஹா, மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா, இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா? அண்ணே வேப்ப மரண்ணே, என்னவே லூஸ் ஆக்கிறேன் போலனே. எங்க போறாங்க தெரியல, நான் யாரையுமே பார்க்கல. கண்டுபிடிச்சிட்டேன். இல்லையா, அது வேற யாரும். இந்த இருக்குண்ணே. ஐயா சொல்ல வேண்டியதானே இங்க பாதை இல்லை என்று. நான் எங்கு போனாலும் பொத்தி கொண்டு பேசாமலே பின்னால் வருவீர்களா? காட்டுக்குள்ளேயும் மேட்டுக்குள்ளேயும் கூட்டு போறிய. எங்கடா கூட்டு வரீங்க? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சு. பேசாம வாப்பா, பொருளும் பெருசு இல்ல. என்ன நான் மாதிரி தங்கு நடந்து வா. நங்கு நங்குன்னு. தண்ணி நல்லா இருக்குங்க. Hey, what happened? என்னாச்சு? முடியாதா? தண்ணி நல்லா இருக்கு. தண்ணி நல்லா இருக்கு. வா போ 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 போ. இந்த அருக்கு கரும்பு எடுத்துட்டு போய் நம்ம ஆட்டுக்கு புளிச்சு குடிக்கலாம். இதுல 15 ரூபாய்க்கு போய் வாங்குறாங்க. என்ன உங்க அப்பா மூடு சொத்தா நீ பாட்டுக்கு எடுத்து விக்கிறதுக்கு? உள்ள போ. எங்கடா போறீங்க? வரவாடா. வானே வரலாம். பூச்சி நம்ம இருண்ட காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோம். என்னடா சொல்றீங்க? ஆமா, தீ பத்த வைக்கிறதுக்கு நெருப்பு வேணும். மைனஸ் சோயில் மாதிரி நம்ம ஏதாவது மாட்டிக்கிட்டோம். நம்ம இது அது இல்ல. கொஞ்சம் எங்கடா போன? ஐயோ, வாங்க போயிருவோம். அடர்ந்த காடுது. கிணத்துக்காரர் திட்டாரு. என்னடா புரியா இல்ல சொல்லாரு. இப்ப மறுபடியும் வேற இடம் கேட்கிறாரு. அவருதான் கிணத்துக்கு ஓனரா? வாட்ச்மேன். ஆறா இருந்தா ஆறா. நீ எரியலன்னா இப்ப எதுக்கு கோபப்பட மாட்டற? இந்த இருக்குல்ல. ஏய் ஏய்
ஓகே கைஸ், ஆக்சுவலி இந்த லொகேஷன் செட் ஆகல. என்ன சிச்சுவேஷன்? என்னடா ரீசன்? அண்ணே அது கிணறுல ஏதோ கரண்ட் பாஸ் ஆகுதான். நீ என்னடா பண்ற? யாரு எடிட்டர் என்னடா பணமளம் இருக்காண்ணா? அண்ணே வேமா வாங்கினே போகணும்ண்ணே, வேமா வாங்கினே. ஆஹா ஐயா கம்பு குச்சி வச்சிருக்காரு. துள்ளீர்னு போட்டாருன்னா இன்னும் கொஞ்சம் வேகமாக போகும். டாட்டா கட்டுறேன். பாய். டாட்டா கட்டுறேன். இதே R3 இருந்தாலும் வாத்தக்குன்னு 3 வாட்டி விழுந்திருக்கும். வாத்தாது பேரை பாரு வாத்து. வீடியோ இருக்கடா. ஆமாண்ணே அதை வேற மறந்து. சாரி சார். சரி சார். ஒரு கோளாறு. ஓ இந்த கிணறா, இது சூப்பராக இருக்கும். வாணே இந்த கிணறு நல்லா கிறிஸ்டல் கிளியராக இருக்கும்ண்ணே. சரி விட்டு விழுந்துடாத பார்த்து. விழுகல நான் விழுவனா விழுந்தாட்டே தவிர விழுக மாட்டேங்கிறியா? You're gonna do superhero landing. Wait for it. Woo! Superhero landing. Do not try that at home. ஏய் சூப்பரா இருக்குமே இந்த கிணறு. தண்ணி குடிச்சோமே. அவ்வளோ கிளியராக தான் இருக்குண்ணா. சரியான கிளியர். ஏய் குடிக்கிற தண்ணியாப்பா? அது குடிக்கிற தண்ணி அடிக்கிறாங்க, குடிச்சு வந்தா கிணற பார்த்தோன்னே எல்லாரும் கலட்டிடுறாங்களே. ஏடா கிணத்துல குடிக்கிற பிளான் ஒன்று வச்சிருக்கீங்களா? நான் போக போறீங்களா வீட்டுக்கு? அதான் சொல்லிட்டான்ல. ஸ்விம்மிங் ஃபுல்லா? சரி வாங்க போ. காசு அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. என்னது ஸ்விம்மிங் ஃபுல்லு? ஏ இல்லை அந்த கிணறுக்கே போகண்டா, எப்பயும் போகல. அங்கே அங்கே நல்லா இருக்கும் தெரியல. என்னையா என்ன குளிக்க போறியா? ஏய் வாடா போ. இது முன்னாடி குளிச்சிருக்கீங்களாடா? இங்கே குளிச்சதெல்லாம் இல்லைண்ணே, தண்ணி தானே குடிச்சிருக்கோம். இப்போ அவன் குளிக்கக்கூடாது, வேணாம். இன்னொருத்தவளுக்கு நமக்கு இது கொடுக்க. இங்கே பார்த்துக்குங்க, சாக்கி சேனல் வச்சிருப்பேன்ல. சுப்புனி சங்குனி மங்குனி. அவன் பேர் என்னமோல, அவன் பேர் மறந்துடுச்சு. மாயாவி. அண்ணே ஏதாவது பேசுவியாண்ணே? காலேஷ், ரமேஷ், ராசப்பா, இவங்க 3 பேரும் எங்க 3 பேர் எப்பயாவது சொல்லி கூப்பிட்டுருக்கீங்களா? ஒரு தடவையா எங்க பேரை சொல்லி கூப்பிடுறீங்களா? நான் ராஜேஷ், இவன் சங்கர், ராசப்பா. ஒரு தடவையாவது எங்க பேரை சொல்லி கூப்பிடுங்க. எது குளிக்க போறோம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். இங்கே கேட்குது. கேட்குறான் என்னடா பேசிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறான். ஏன் வீடியோ பார்க்க முடியாதானே? இப்போ கடைசியாக போட்ட வீடியோலாம் உடனே மென்ஷன் பண்ணியிருக்கோம். உன் பேர் என்ன தெரியுமா? நம்ம கைப்புள்ள. அது அவன் ஏதோ கேள்வி கேட்டான், அதுக்கு ஆன்சர் பண்ணிருக்கான். அவன் பேச நீ சொன்ன கேட்கல. என்ன சொன்னா? ஸ்டம்பர் பால். என்னடா சொன்னா? உடனே தான்டா கேட்குறேன். அவன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருக்கான்டா. இல்லை புரியல. மந்திரக்குள்ள கொடுனே. பேசாம இருடா, அவன் பேசுற கேட்கல. என்னடா சொல்றான்? என்ன வீடியோ போட்டேன் லாஸ்டாவா? அவன் ஓடுற மாதிரி ஒரு வீடியோ சொல்றான். நீ ஓடுற மாதிரி ஒரு வீடியோ போட்டான். அந்த அவனை இருப்போம். திருப்பிடியா? சவுண்டு மட்டும் இங்கிட்டு இருக்கியா? அங்கே எவ்வளோ வாத்து உட்காந்துருக்குன்ட்டு. இங்கே இங்கே நீ ஏன்னா பின்னாடி திரும்பி பார்க்குற? நான் எங்கே பார்க்குறேன், நீ எங்கிட்ட பார்க்குறேன். அந்த ஏய் அது வெள்ளை காக்காடா. வெள்ளை காக்கா. திருகுனே. நீ அம்மா அப்பான்னு கத்து பரவாயில்லையா? திருகுனே பார்த்துக்குறோம். எவனா இருந்தாலும் தூக்கி போட்டு முடிச்சிடும். ஒரு பேச்சுக்கு சொன்னோம். நல்லா இருக்கு. ஓட்டிட்டு போயிறேன்ப்பா. பின்னா நீ உட்காந்து வர்றதான் பிரச்சனை. போனேன் குதிரை மாதிரி ஒரு மாதிரி எந்திரிச்சுக்கிற வேண்டியதுதான். குதிரையில உட்காந்து போற மாதிரி கரெக்டா? அப்படித்தானே போவாங்க குதிரையில போறவங்க. லைட்டா எந்திரிச்சுக்குருவாங்க. நீ இப்ப புடிச்சிருக்க தெரியுமா இந்த முட்டியை வச்சு? அந்த மாதிரி லைட்டா சேடல புடிச்சுக்கிருவாங்க. ஆனா ஓரளவுக்கு அது குறைக்கலாம். நான் குதிரை 75 கிலோமீட்டர் வேகத்துல போவோம். நம்மளை வச்சு 68 அப்படி போமா பாப்போம். குலுல பாப்போம். குலு ஒருத்தர் சொல்லி கொடுப்பான். GOOGLE. குலு என்னது குலு அப்படின்னு. அப்புறம் அந்த
சாக்லேட் க்ரீம் நியூட்டெல்லான்னு ஒரு பேர்ல வரும், பார்த்திருக்கியா? ஆமா. அது ஒரு ஒரு அப்பையங்காரன் அவன் குழந்தைக்கு சொல்லி கொடுப்பான். இது என்ன வாசிப்போன்னு, NUTELA. what is it என்னன்னு கேட்பான். what is it? பீனட் பட்டர். இல்லடா அவ்வளோ தூரம் பேசி கிடச்சல அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் முடிச்சு போயிட்டேன்ற மாதிரி. இன்னைக்கு நாள் இப்படி இதுலயே முடிஞ்சு போயிரும் போலயே. ஏய் ஸ்வீட் வைக்கிறா. அதெல்லாம் ஒண்ணும்லாம் இல்லை, கவனிக்கல. பெருசாலாம் இல்லை. இப்போ டாட்டா காட்டு. இந்த காட்டிடுவோம் போறப்ப. பாய். வாடா போயில. காட்டிட்டான், மேடி ஃபேமஸ் ஆயிட்டே. அப்ப நாங்களாம்ல யாரு? பாளையம் கட்டி செய்யல படிச்சது. அதே கெட்ட வாரத்தில் விட்டுருப்பாங்க, அதை பார்த்துருக்கானே. பார்த்ததில்ல. காமிக்கிறேன். பார்த்தியானே, மந்திர கொள்ளை எடுத்துட்டு வந்துட்டேன். சுப்புனி சப்புனி மங்குனி கொண்டையா. அண்ணே எனக்கு இப்போ இதெல்லாம் பார்த்தேன், காட் ஆஃப் வார் பார்த்தேன். ஓகே. 1-2 பிடிக்குது. 1-2 ஏன் அவன் அப்பாவை கொல்ல வரையானது எனக்கு கொஞ்சம் இதாவே இருக்கு. யாரோடப்பா யார் கொள்ள வருவா? இப்போ கிரேட்டோஸ் வந்து ஏன் ஜூஸை கொல்ல வருவேன்? ஸோ அதான் கதையோட ஸ்டார்ட். கருப்பு கையா இருக்கும், நரகத்துல இருந்து மேல வருவேன் தெரியுமா? வயிற்றுல ஒரு குத்துருவானடா, ஜூஸ் தானா குத்துவேன். ஆமா குத்துவேன். ஆமா குத்தி அவன் நரகத்துக்கு போயிருவான். ஆமா கீழே இருப்பேன். மறுபடியும் மேல வருவானா? வந்ததுக்கப்புறம் குத்துப்பட்டது யாருனால குத்துப்பட்டான்? ஜூஸ் தானே குத்துனா. ஜூஸ் தான். அப்பனா வந்துட்டு நீ என்ன கொல்ல வரேன்னு சொல்லிட்டு அவன் மேல அவ்வளோ கோவம், அதனாலதான் அவன் கொண்டான். ஆனா இது காட் ஆஃப் வார் 1, 2, 3 காட் ஆஃப் வார் அசாசின் தான். அது கேம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்ததுன்னா காட் ஆஃப் வார் ராக்னராக் அது எதுவும் வந்தது. அதெல்லாம் நல்லா இல்லைன்றாங்க, நான் விளாண்டது இல்லை. ராக்னராக் எனக்குமே அவ்வளோ பிடிக்கலடா. அது இவனோட ஸ்டோரி லைன்ல இருந்தே வெளியே கொண்டு வந்துட்டாங்க. அவனை வந்து ரொம்ப சாஃப்டான டைப் ஆக்கி. இதே பழைய காட் ஆஃப் வார் அதுலயே சொல்லியிருப்பாங்க நிறைய இடத்துல. ஒவ்வொருத்தையும் வர்றவங்க பூரா சொல்லுவாங்கல்ல. நிறைய பேருக்கு அந்த கேம் வந்து அந்த அளவுக்கு மாறின டிசப்பாயின்மெண்ட். எல்லா கேமுமே வந்து ஃபுல்லா அந்த ஃப்ரீ என்ன சொல்றது, இந்த GTA மாதிரி எல்லா பக்கமும் சுத்தி போய் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி எல்லா கேமையும் மாத்தவும், இந்த கேமே அதே மாதிரி மாத்தலாம்னு அவங்க ஆசைப்பட்டு அதே மாதிரி பண்ணி அது பிடிக்கல யாருக்கும். எல்லா கேமையும் அதே மாதிரி மாத்திட்டா அப்புறம் இந்த மாதிரி கேம்லாம் எப்போ கிடைக்கும் நமக்கு? பேண்டோரா கடைசியில் அந்த பொண்ணை கொல்ற மாதிரி பண்ணிடுவாங்க. பேண்டோரா பிடிச்சிருப்பேன், அப்போ ஜூஸ் ஏதோ சொல்லுவேன், அவ்வளோதான். அது மறந்து வச்சு உன்னோட மிசரபிள் லைஃப்ல கடைசியில் இவன் இந்த ஒரு நல்ல காரியமா செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லுவான். சொன்னோன்னதே அதுக்கப்புறம் டப்புன்னு உள்ள போனோடனே வந்து ஒரு அடி அடிப்பேன், எம்டி இப்படின்னு கத்துவேன். அதோட தான் குத்தி போட்டுறேன் ஆளு. அவளை விட்டுறாத, ஒரு நல்ல காரியமா செய்ய அப்படின்னோடனே அவனுக்கு கோவம் வந்துடும். அது எப்படா நான் நல்ல காரியம் செய்யறேன் கெட்ட காரியம் செய்யறேன்ற பத்தி நீ பேசலாம் அப்படின்ற மாதிரி. அந்த பொண்ணு போனா பரவாடா, ஒன்னே கொல்லாம விட மாட்டேன்டா. அந்த கிழவியோட காது கிடைக்கிற வரைக்கும் உனக்கு அடிதான்டா. அடி அடி அடிப்பேன். செத்துட்டு மறுபடியும் ஆவியா வருவேன் நானே. அதோட கேம் முடிஞ்சிடும். மறுபடியும் ஆவியா வருவேன். ஜூஸ் கடைசியில வருவேன். அதோட டப்புன்னு முடிச்சிருவாங்க. அதுலயா? ஆமா, அதோட 3 முடிஞ்சுற மாதிரி. அந்த மொத்தம் அதுல இருக்க ஹோப்புன்றதே வந்து ஒரு வெப்பனா காட்டுவாங்க. நம்ம ஹோப்பு நம்பிக்கைன்னு சொல்றோம்ல, நம்பிக்கை ஒரு வெப்பனா காட்டுவாங்க. அதை வந்து உள்ள வந்து டார்க்னஸா வந்து பொத்தி வச்சிருக்கோம். அது ரெண்டையும் கண்ட்ரோல் பண்றக்கா ரெண்டையுமே பேண்டோலாக்குள்ள போட்டு வச்சிருந்தோம். நீ வந்து திறந்து ரெண்டையுமே வெளியே விட்ட அப்படின்னோடனே அந்த டார்க்னஸ் வந்து உலகத்துல ஃபுல்லா விழுந்துரும். ஹோப் வந்து ஃபுல்லா அவன் அப்சர்வ் பண்ணிக்கிறான். ஓகேவா? நம்பிக்கைன்ற வெப்பனை வந்து ஃபுல்லா அவன் அப்சர்வ் பண்ணிக்கிறான். புரியுதுல? அதுக்கப்புறம் அவனை குத்துனதுக்கு அப்புறம் அவன்கிட்ட இருக்க அந்த ஹோப் எல்லாம் வெளியே போயிடும். அத்தினா வந்து அந்த ஹோப்பை என்கிட்ட கொடுன்னு சொல்லி கேட்பா. அந்த அதான் இருக்கிறதுல பெரிய வெப்பன், அது என்கிட்ட கொடுன்னு சொல்லிட்டு அத்தினா கேட்பா. பார்த்தா கத்தி எடுத்து குத்திரு. அந்த குரல் தானே சரியான குரல் பண்ணு. அதுக்கடுத்து ராக்னராக்ல வந்த குரல்லாம் அவ்வளவா எனக்கு இதா தெரியல. அத்தாடி 3லலாம் அந்த மாதிரி பேசியிருப்பேன். அந்த குரலுமே நல்லா தான்டா இருக்கும் எனக்கு. ஆனால் 3ல உள்ள குரல் சரியா இருக்கும். அதே மாதிரி தோரோட அப்பான்னு சொல்லிட்டு ஒருத்தனை காட்டுவாங்க. ஆனா அதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. நானே கேமே நான் என்ன ராக்னராக்கே தொடலை நான். எனக்கு அவ்வளோ இல்லையா? எதுக்கு நல்லாவே இல்லை எனக்கு பார்க்க. காட் ஆஃப் வார் அவ்வளோ எல்லாம் பார்த்துட்டு இதுல ஒரு மாதிரி சோகமா பார்க்கவும் எனக்கு பிடிக்கவே இல்லை. எங்க போறோம்? போறாங்க போவோம். அதே மாதிரி இவன் 3ல இவன் வருவேன் எல்லானே. ஐயோ அவன் பேரு தண்ணியில கூட இருப்பேன்ல, அவன் பேரு மறந்து வச்சு. ஐயோ யாரு? பொசைடன். ஓகே. அதெல்லாம் சரியா இருக்கும். அதை சொல்லுவேன், ஜூஸ் நீ அழிக்க முடியாது, யார் வந்தாலும் உன்னை அழிக்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவேன். கொல்ல விட மாட்டேன். அவங்களே நான் உன்ன மாதிரியே கொல்லுவேன்னு சொல்லிட்டு அடி போட்டுக்கிற மண்டையில மண்டு நடிப்பேன். கொடுறான் கண்ணை ஒரு குத்தி கிழிச்சு ஒரு திருகு திருவேன். கோழி திருகிற மாதிரி தலையை திருகி போடுவானே. என்ன பண்ற?
இது ஃபோனை வைக்கிறேன் அதை போகலான்னு போய் கேம் விளாடணும். வீட்டுக்கு போயிட்டா ஆமாம் அப்போ கை பழகுறதுக்கு. இப்போ ஷீஸ் போய் புது சேனல் ஓப்பன் பண்ணிட்டாரு. அந்த லிங்க் இந்த வீடியோவில் இருக்கும். சப்போஸ் நீங்கள் பிஜிஎம்ஐ கேமராக இருந்தீங்க இல்லை அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சேனல் செக் பண்ணி பாருங்கள். கூட விளாடுங்க, ஒன்றுமே இல்லை. ஆமா லாஸ்டா போட்ட வீடியோவோட தம்ப்நெயில் பாத்தியா? சைடுல கார்ட்டூன் மாதிரி ரெடி பண்ணி பார்த்தேன். ஃபுல் வீடியோ பார்த்தனே. வீடியோ ஆமால. ஓகே தம்ப்நெயில் நோட் பண்ணியா? உனக்கு நீ என்ன அன்னைக்கு என்ன கலர் சட்டை போட்டிருந்தே அதே கலர் சட்டை, ஷூ, ஹெல்மெட், மேல இருக்க அனிமேஷனு. ஆனா மூஞ்சி அந்த நம்ம கண்ணு தெரிஞ்சது மட்டும் அப்படியே பிளாக் ஆக்கிட்டீங்க. இப்போ ஏஐ வந்தது ரொம்ப கேவலமா இருக்கு. உண்மையா உள்ளதையும் பொய்யா காட்டுறதுலயும் இருக்காங்க. அதுல எதுவும் போட்டோ அப்லோட் பண்ணா அது வேற மிஸ்யூஸ் பண்ணாங்களாம். நிறைய இருக்குன்னு இது போய் பைத்தியக்காரமே அவன் போட்டோ போட்டு நேத்து ஒரு போட்டோ போட்டு அனுப்பிச்சு விட்டுருந்தாரு. குழப்பலு ஒரு போட்டோ போட்டு விட்டுருந்தான். அவன் நடுவில் நின்றுட்டு சுத்தி பொண்ணுங்க பொண்ணுங்க நிற்கிறான். அதே இவனுக்கு என்ன திறந்தலாமான்ற மாதிரி ஆயிருக்கு. தெரிச்சிரும் உனக்கு. புல்லு ரொம்ப வளர்ந்துருக்கடா, வழியே தெரியல. போகலாண்ணே ஸ்ட்ரைட்டாக போனேன். இப்படியே போயிட்டே இருக்கும். அது தெரியும்ண்ணே. இது நிறைய பேர் போகிற இடமும் கூடண்ணே. கிராமத்தில் எங்கிட்டு தானே இந்த வழியா சரிங்களா? அடுகாட்டுக்கு போகிறோம் நாங்கள். பையனாரப்பா உன் புள்ளைய கூடியே இருந்து காப்பாற்றுப்பா. லாஸ்ட் டைம் போகிறப்போ நடுவில் தண்ணி போயிட்டு இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? நான் வந்தப்போ நீ அதுக்கப்புறம் அது எத்தனை வாட்டி வந்திருக்க? போனால் ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்தேன்னு கேவலமாக இருந்துச்சுண்ணே. தர்மாக்கோல் அது இதுவும் போட்டு கேவலப்படுத்தி வச்சுருக்கேன். ஒரே குஷ்டமாப்பா. சரி கஷ்டமாப்பா. போக முடியுமான்னு தெரியல. எடுக்கணுமா? இல்லைண்ணே இருண்ணே. இங்கிட்டு போக முடியுமா? இங்கிட்டு போகலாம் போனேன். போய் பார்ப்போம். போகலாம். இந்த 2 தென்னை மரத்துக்கு இடையில வழி இருக்கார், பனை மரம். இப்பெல்லாம் மழை காலம் தானே, என்ன வெயில் இப்படி அடிக்குது? நான் கேள்விப்பட்டேன் மழை இருக்கிறதுனால பெய்யுற மழை எல்லாத்தையும் பிடிச்சு வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விடுமா, அதான் நமக்கு ஆற்று தனியாக வர்றது. போகலாம், ஸ்ட்ரைட்டாக போகலான்னு. தண்ணி இருக்குமா? இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அப்படியே லெஃப்ட்டில் அந்த வழி இருக்கா, அதில் அப்படியே போயிடும். முள்ளெல்லாம் கிடக்கடா. இங்கே அவ்வளோவா இருக்காது. நான் இருக்கா ஏற்றிட்டேன்டா ஒரு முள்ள நறுக்குன்னு. ஏற்றிட்டியா? பிடிச்சி தள்ளுது. என்ன பண்ண மரத்துக்கு கீழே நிப்பாட்டுற மாதிரியா? இங்கனக்குள்ளே நிப்பாட்டிடும். தண்ணி இருக்கான்னு பாரு. என்னதுண்ணே? தண்ணி இருக்கான்னு பாரு, இல்லாட்டி போயிட்டு ரிட்டர்ன் ஆனால நான் வரேன். தம்பி என்னையா போகிறேன்? அது லூசுண்ணே. தண்ணி இருக்கான்னு பார்த்து வந்துடுவான். இந்த கரையானலாம் அரிக்கவே கூடாதான் பாவம். மரத்தையா? கரையான் மரத்தில் அரிக்கணும் பாகல, அதெல்லாம் இருக்கணுமா? இருந்தா அண்ணே அது பூமிக்கு நல்லதாம்ண்ணே. கரெக்டாக வார் பண்ணிட்டான்டா. நல்ல லைட்டாக கேவலப்படுத்தி வச்சுருக்கேன். அந்த பஞ்சை மட்டும் தூக்கி எறியணும். நல்ல வேலை எரிஞ்சிருக்காங்க பாதி பேர். பாரு இத்தனை பஞ்சு பரவாயில்ல. லேசு குறுக்குறே போட்டு வச்சுருக்காங்க. இல்லையா? ஆமாம். என்னையா? இது போதும், குளிங்க. காய்ஸ் இங்கே தான் நினைக்கிறேன். முடிஞ்சா திரும்பி வீடியோ போகிறோம். அப்படி இல்லாட்டி this the end of video. This is Mary. This is Shishui. Until next time. நீ பிறந்தலேருந்தே இப்படி தானா? இல்லை அமாவாசை பௌர்ணமிக்கு மட்டும் இப்படி ஆயிருவியா?